வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அதெல்லாம் முடிஞ்சு போனது. பத்திரிகையில போட்டு விருப்பமான செய்தி வரணும், மக்கள் ஒரு குழப்பத்தை உண்டாங்க. இந்த கேள்வி கேட்குறீங்க, இப்பதான் என்ன நல்லா தெளிவா புரிஞ்சுது. இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு சில விஷமத்தனமான கேள்வி கேட்டு இதை ஒரு பத்திரிகையில ஊடகத்தில் வெளியில் வந்து அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை உண்டாக்கும்னு நினைக்கிறீங்க. அது நடக்காது. யாரு எங்க கூட்டணியில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் பல கட்சிகள் இருக்குங்க. இன்ன வரைக்கும் என்ன பண்ணுறது? 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம். சிந்திச்சு பாருங்க. எல்லா கூட்டத்திலையும் பேசுறேன், ஆனால் தமிழ்நாடு அரசு அதுக்கு நடவடிக்கை எடுத்து. திமுக கூட்டணிக்கு பாமக வந்தா விடுதலை சிறுத்தைகள் வெளியேறிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பாஜக கூட்டணியில ஓபிஎஸ், தினகரன், சசிகலாலாம் வந்தா அதிமுகவோட நிலைப்பாடு என்ன சார்? நீங்கள் கற்பனையான கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் நாங்கள் யூகத்தின் அடிப்படையில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் பதில் சொல்லுவோம். சாரா பாஜக சேருமா, சரி போய் விடுதலை சேருமா, விடுதலை கட்சி சேருமா, விடுதலை சிறுத்தை கட்சி சேருமா, பாமக சேருமா, அந்த கட்சி தலைவர் கேளு. அப்போ சரியா நீங்கள் வந்து அடுத்த கட்சி கேட்கும்போது அடுத்த கட்சி தலைவர் கேட்டதும் தெரியும். என்னை கேட்டால் நான் என்ன சொல்ல முடியாது. வட மாவட்டங்களில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அதெல்லாம் முடிஞ்சு போனது. இதை வந்து பத்திரிகையில போட்டு விருப்பமான செய்தி வரணும், மக்கள் ஒரு குழப்பத்தை உண்டாங்க. இந்த கேள்வி கேட்குறீங்க, இப்பதான் என்ன நல்லா தெளிவாக புரிஞ்சுது. மத்திய அரசு என்ன உத்தரவு போட்டுருது? நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் இருக்காங்க, தயவு செய்து கேட்க இதை பெருசு கொண்டாங்க. இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு சில விஷமத்தனமான கேள்வி கேட்டு இதை ஒரு பத்திரிகையில ஊடகத்தில் வெளியில் வந்து அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை உண்டாக்கும்னு நினைக்கிறீங்க. அது நடக்காது. யாரு எங்க கூட்டணியில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் பல கட்சிகள் இருக்குங்க. இன்னும் 8 மாத காலம் இருக்குது. 8 மாத காலம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு யாரெல்லாம் இருப்போம் என்பது பத்திரிகை ஊடகத்தை வைத்து தெளிவாக நான் திருப்பேன். நான் தான் சொல்றேன், எங்களை சம்மந்தப்பட்ட கேள்வி கேளுங்க, நான் பதில். அடுத்த தலைவர் எங்களுடைய நிலைப்பாடு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதையெல்லாம் நல்லா சிந்திச்சு பாருங்க. இது எப்போ வந்தது? 1976 வந்தது. அப்போ தான் காங்கிரஸ் ஆட்சி எம்என்சி படி தான் இன்றைக்கு மாநில பட்டியலிருந்து மத்திய பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க. இன்ன வரைக்கும் என்ன பண்ணுறது? 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம். சிந்திச்சு பாருங்க. 5 ஆண்டு காலம் பாரதிய ஜனதாவில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பங்கு பெற்று ஆட்சி அதிகாரம். காங்கிரஸோட 5 வருஷம் ஆட்சி அதிகாரம். மறைந்து விபி சிங் மத்தியில் பிரதமராக இருக்கும்போது அந்த அமைச்சர்கள் இடம்பெற்று, ஐக்கிய குஜராத் அந்த அமைச்சர்கள் இடம்பெற்று, மரியாதைக்கு தேவடா அவருடைய அமைச்சர். 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தின் மத்திய பொதுப்பட்டியலிருந்து ஏன் மாநில பட்டியலுக்கு மாற்றுவாங்க? ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது தாங்க நம்ம மாற்ற முடியும். ஏன் அடுத்த ஆண்டு இப்போ தேர்தல் வர்றது அதை மையமாக வச்சு இன்றைக்கு வந்து இந்த பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க.